வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். சிறுபான்மை எனும் மக்களுக்கு மட்டுமின்றி பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரிதான் பாஜக என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பிரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். டிவிலையும் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க. இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு சொல்லி இருக்கிறார். நாட்டோட தன்னாட்சி அமைப்புகளை கூட பாஜகவோட ஆதரவு கட்சிகள் போல செயல்பட வச்சு அரசியல் சட்டப்படிதான் ஆட்சி நடக்குதுங்கிறத சந்தேகத்தை பாஜக ஆட்சி உருவாக்கிட்டாங்க. கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் பெயரில் 1,48,00,000 ரூபாய் சொத்துகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். அண்ணாமலை மனைவி பெயரில் சுமார் 2 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் 53 லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களும் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். திமுக ஆட்சியில் குப்பைக்கும் கூட வரி போட்டு விட்டார்கள். வரி போடாத இனங்களே இல்லை என்ற அளவுக்கு வரிகள் போட்டுள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 52% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்குது. 52%. இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்ட வேணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்லேப் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல யூனிட் போனா டபுள் சார்ஜ். அப்ப 5000 ரூபாய் வருது. கடை வச்சிருந்தீங்களா அங்க கூடுதலா மின் கட்டணம் செலுத்தணும். பீக் அவர் டபுள் மடங்கு சார்ஜ். அதே போல கடை வரி நகராட்சி பேரூராட்சியில கடை வச்சிருந்தீங்களா 180% வரி கட்ட வேணும். அதே போல வீட்டு வரி நகர்ப்புறத்துல பேரூராட்சியில 100% வரி கட்ட வேணும். 1000 ரூபாய் கட்டினா 2000, 2000 கட்டினா 4000. இப்படி வரி மேல வரி போட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு. இவெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. 57 ஆண்டு காலம் தமிழகத்தை திராவிட கட்சிகள் கொள்ளையடித்து நாசப்படுத்தி விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். விசிக நாம் தமிழர் கட்சிகள் வராததால் கடைசியாகத்தான் தங்களை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தார்கள் என பேட்டி. இருபத்தி வயதுக்கு கீழ் உள்ள பெண்ணின் திருமணத்துக்கு பெற்றோர் ஒப்புதல் கட்டாயமாக்கப்படும். இளம் வயதில் நாடக காதலால் பெண்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் அறிக்கையில் பாமக வாக்குறுதி. யார் வேண்டுமானாலும் எங்கள் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலாம், ஆனால் எங்கள் சின்னமான மைக் இல்லாமல் யாரும் வாக்கு கேட்க முடியாது என கூறினார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாட்டின் பிரதமர் என்ற முறையில் மோடியும் மாநில முதலமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலினும் சந்தித்து புகைப்படத்தை காட்டி வாக்கு கேட்கும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றிருப்பது வருத்தமாக உள்ளது. பாஜக துணைத் தலைவர் நாகராஜன் பேச்சு. திருமாவளவனிடம் எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அதிமுக அழைத்து கொண்டிருந்ததாக அன்புமணி பேச்சு. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற ஓபிஎஸ்ஸின் கனவு 7 ஜென்மம் எடுத்தாலும் பலிக்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். அக்காவை தோற்கடித்து தம்பியை வெற்றி பெறச் செய்யணும். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு இப்படி ஒரு சங்கடம் இருக்கும் என திருமாவளவன் சொன்ன ருசிகர தகவல். வாக்கு சேகரிப்பின் போது தன்னுடன் போட்டோ எடுத்து கொண்டவருக்கு ரூபாய் 500 அள்ளி கொடுத்த ஓபிஎஸ். பணியாரம் சாப்பிடும் போது பணத்தை கொடுத்து தேர்தல் விதிமீறல் சிக்கலில் சிக்கிய ஓபிஎஸ். வெற்றி பெற்ற பின்பும் நம்மோடு இருக்கணும், மரியாதை கொடுக்கணும், வேறு கட்சிக்கு போய்விடக்கூடாது. டாக்டர் சரவணன் பல கட்சிகளுக்கு சென்று வந்ததை குறிப்பிட்டு செல்லூர் ராஜு பேச்சு. நாங்கள் சொல்லுவதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் வரும். இது மாதிரிலாம் செய்ய மாட்டோம், இது மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டோம். என்ன நீங்கள்
ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4 ரூபா பெட்ரோலுக்கு குறைப்போம்னு சொன்னாங்க, 3 ரூபா டீசல் குறைப்போம்னா குறைச்சாங்களா? குறைக்கவே இல்லையே. அது 3 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம்ட்டாங்க. இப்போ கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? என்னங்க தமிழ் மக்கள் என்னங்க, பெண்கள்லாம் என்ன தெரியாதா? பெண்களை ஏமாற்ற முடியுமாங்க? என்னங்க நீங்க என்ன தம்பி நீங்க இப்படியெல்லாம் கேள்வி நொந்து வைக்கிறீங்க? தென் சென்னை மட்டுமல்ல, சென்னையில் எங்குமே திமுக வாக்கு கேட்க முடியாது. திருவல்லிக்கேணியில் வாக்கு சேகரிக்க சென்ற தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொதுமக்கள் முற்றுகையிட்டது குறித்து ஜெயக்குமார் பேச்சு. வாழ்க்கையில் முக்கியமான 3 வேலை, வாய்ப்பு, வெற்றி, இதை நிறைவேற்றும் ஒரே தலைவராக பிரதமர் மோடி இருப்பதாக கூறி மதுரை திருப்பரங்குன்றத்தில் ராதிகா சரத்குமார் வாக்கு சேகரித்தார். பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படாததால் தங்களுக்கு பின்னடைவு எதுவும் ஏற்படவில்லை என அக்கட்சி வேட்பாளர் துரைவைகோ தகவல். தங்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் 24 மணி நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் பேட்டி. கொதிக்கும் எண்ணெயில் சுட சுட பூரி சுட்ட ஜி.கே. வாசன். பூரித்து போய் ஆர்ப்பரித்த தொண்டர்கள். பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு ஹோட்டலில் பிரச்சாரம். பானை சின்னம் மறுப்பு. மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடும் விசிக கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. வாக்காளர்களுக்கு வழங்கப்பட இருந்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் நிறைவு. மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சத்குரு ஜக்கி வாசுதேவ் டெல்லி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். ஜக்கியின் உடல்நிலை வேகமாக குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தகவல். தென்காசி அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக்கை சாப்பிட்ட 2 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. 50 கிலோ கெட்டுப்போன தின்பண்டங்கள் பறிமுதல். சென்னை ஐஐடியில் படித்த பவுன் டவுலரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் பிரிவுக்கு தலைமை தாங்க உள்ளதாக தகவல். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய விண்டோஸ் சாதனங்களை வடிவமைப்பார் என நிர்வாகம் நம்பிக்கை. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கம். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் ஊழல் பணம் எங்கு உள்ளது என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிப்பார் என்று அவரது மனைவி சுனிதா கருத்து. 250 இடங்களுக்கு மேல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியும் பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் பேட்டி. டெல்லியில் அரங்கேறிய பலே ஊபர் ஸ்கேம். ரூபாய் 127.48 கட்டணத்துக்கு போலி ஸ்கிரீன்ஷாட்டை காண்பித்து ரூபாய் 648 வசூலித்த கார் ஓட்டுநர். கொல்கத்தா விமான நிலையத்தில் சென்னைக்கு புறப்படுவதற்காக காத்திருந்த ஏர் இந்தியா விமானத்தின் மீது இண்டிகோ விமானம் உரசல். தர்பங்காவுக்கு செல்லும் இண்டிகோ விமானம் ஓடுபாதையை நோக்கி சென்ற போது உரசியதால் ஏர் இந்தியா விமானத்தின் இறக்கை சேதம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் மகள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. ரஷ்யாவின் சைபீரிய வனவிலங்கு சரணாலயத்தில் துருவக்கரடி ஈன்ற குட்டிகள் பார்வையாளர்கள் பார்வையிட அனுமதி.
சிரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள TSR சோர் நகரில் வான்வழி தாக்குதல், 15 பேர் உயிரிழப்பு, 19 ராணுவ வீரர்கள், 13 பொதுமக்கள் படுகாயம். அமலாக்கத்துறை கொடுத்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்குமாறு செந்தில் பாலாஜி கோரிக்கை. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஒரே மாநிலத்திற்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகளுக்கு மட்டுமே ஒரே சின்னம் ஒதுக்க முடியும் என்ற தேர்தல் ஆணைய விளக்கம் ஏற்பு. பானை சின்னம் ஒதுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு. தேர்தல் ஆணையத்தில் கடந்த மாதம் அளித்த கோரிக்கை மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கு. IPL போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் ஜூப்மன் கில்லுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 200வது IPL போட்டியில் களமிறங்கிய ரோஹித் சர்மாவிற்கு 200 எண் கொண்ட ஜெர்சியை பரிசாக வழங்கிய சச்சின். IPL தொடரில் மும்பை ஹைதராபாத் இடையேயான போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் 277 ரன்கள் குவிப்பு. மும்பை அணியை வீழ்த்தி 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி. வங்காளதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான கசுன் ரஜிதா காயம் காரணமாக விலங்கல். இலங்கை அணிக்கு பின்னடைவு. அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் நடைபெறும் மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் ரைபகினா மரியா சக்காரியை இடையேயான போட்டியில் ரைபகினா அபார வெற்றி. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஜாஹின் அப்ரடி மாற்றப்பட்டு மீண்டும் பாபர் அசாம் கேப்டனாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை 4 திரைப்படம் வரும் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இயக்குனர் பரசுராமன் இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள ஃபேமிலி ஸ்டார் திரைப்படத்தின் புதிய பாடல் வெளியானது. இளன் இயக்கும் ஸ்டார் படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். ஸ்டார் படத்தின் டப்பிங் பணிகளை நிறைவு செய்தார் நடிகர் கவின். 1997 வெளியான டைட்டானிக் திரைப்படத்தில் ரோஸ் கதாபாத்திரத்தின் உயிரை காப்பாற்ற பயன்படுத்தப்பட்ட கதவு டெக்சாலில் நடத்தப்பட்ட ஏலத்தில் சுமார் 6 கோடிக்கு விற்பனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.